Namaste, welcome to Nifyos Online Hindi Academy, NCERT Syllabus Class 10 Hindi Spanish Chapter 8 कर चले हम फिदा. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து எதை பற்றினது அப்படின்னா 1962 வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் வந்து வார் நடந்திருக்கும். ஸோ அந்த வாரில் நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஹானர் பண்ணுற ஒரு விதமாகவும், ஸோ இதை படிக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம நேஷன் மேலே ஒரு அக்கறை, நமக்கும் இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணோம், நம்மளும் நிறைய நம்ம நேஷன் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்ற அந்த டிசிப்ளின், அந்த தாட் வந்து கொண்டு வரத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்க லெசன் தான் இந்த கர் சலே ஹம் ஃபிதா. ओके, इधर வந்து நம்ம फर्स्ट प्रश्न பார்க்கலாம். प्रश्न 1, निम्नलिखित प्रश्नों के उत्तर दीजिए. प्रश्न 1, क्या इस गीत की कोई ऐतिहासिक पृष्ठभूमि है? ஆக்சுவலாக இந்த பாடலுக்கு இஸ் கீத் கி கோய் ஐतिहासिक पृष्ठभूमि அப்படின்னா இந்த பாடலுக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. उत्तर, हाँ, इस गीत की ऐतिहासिक पृष्ठभूमि है. ஆமாம், இந்த பாடலுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. सन 1962 में भारत पर चीन ने आक्रमण किया. ஸோ 1962 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மேலே சைனா வந்து அட்டாக் பண்ணுச்சு. आक्रमण அப்படின்னா அட்டாக். ஓகே, சைனா வந்து இந்தியா மேலே அட்டாக் பண்ணுச்சு. युद्ध में अनेक सिपाही लड़ते लड़ते ஷஹீத் ஹோகையே. அந்த யுத்தத்தில், அந்த வாரில் நிறைய அப்படின்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைட் பண்ணி ஷஹீத் ஹோகையே. ஷஹீத் அப்படின்னா தே டைடு. ஸோ நம்ம நாட்டுக்காக நிறைய பேர் இறந்துருக்காங்க. இசி யுத்தக்கி புஷ்டபூமி பர் ஹக்கீகத் ஃபிலிம் பனி தி. ஸோ இந்த வார இந்த பேக்ரவுண்டாக வச்சு தான் இந்த ஹக்கீகத் அப்படின்ற ஒரு ஃபிலிம் வந்து கொண்டு வரப்பட்டது. इस फिल्म में भारत और चीन युद्ध की वास्तविकता को दर्शाया गया था. இந்த ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அண்டு சைனா இந்த யுத்தத்தை வந்து ரியாலாக எப்படி அந்த யுத்தம் நடந்துச்சு அப்படின்றத வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. தே ஷோன் இன் த ஃபிலிம். यह गीत इसी फिल्म के लिए लिखा गया था. ஸோ இந்த பாடல் வந்து இந்த ஃபிலிம்காகவே எழுதப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट प्रश्न 2, सर हिमालय का हमने न झुकने दिया. इस पंक्ति में हिमालय किस बात का प्रतीक है? ஸோ வி டிட் நாட் லெட் த ஹெட் ஆஃப் ஹிமாலயாஸ் பவ் டவுன். அதாவது அதான் இந்த லைன் வந்து டெபிக் பண்ணுது. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மெட்டாஃபர். ஆக்சுவலாக இந்த லைன் இது வந்து எதை வந்து இந்த டேரக்டாக இதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய ப்ரைடையும் அந்த மரியாதை இதை வந்து நாங்கள் அவ்வளோ ஈஸியாக ஃபால் பண்ண விட மாட்டோம். ஹிமாலயா மாதிரி, அந்த ஹிமாலயன் மவுண்டன் மாதிரி நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இஸ் பக்தி மே ஹிமாலய கிஸ் பாத் கா பிரதீக் ஹை. ஸோ இது வந்து எதை டிபிக் பண்ணுது, எதை சொல்ல வருது, எதுக்கு சைனாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தர், सर हिमालय का हमने न झुकने दिया. इस पंक्ति में हिमालय भारत के मान सम्मान का प्रतीक है. ஆக்சுவலாக ஹிமாலய வந்து எது கூட, இந்த ஹிமாலயாஸ் வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரியினுடைய மான் சம்மான், அதாவது ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட், அதுக்கான ஒரு சைனாக இங்கே சொல்லியிருக்காங்க. 1962 में भारत चीन की लड़ाई हिमालय की घाटियों में लड़ी गई थी. ஸோ அந்த 1962 வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சைனா வார் வந்து எங்கே நடக்குதுன்னா, ஹிமாலயாஸ்னுடைய அந்த வேலிஸில், அந்த घाटियों அப்படின்னா வேலிஸ், ஸோ வேலிஸ் ஆஃப் ஹிமாலயாஸில் நடக்கிறது. हमारे अनेक सैनिक इस युद्ध में लड़ते हुए वीरगति को प्राप्त हुए थे. நம்மளுடைய ஹமாரே அனேக் சைனிக்னா நம்மளுடைய நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபைட் பண்ணி அந்த வாரில் வந்து நிறைய சண்டையிட்டு நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ வீர்கதி அப்படின்னா சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக மார்டர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இறந்து போயிருக்காங்க, நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இறந்து போயிருப்பாங்க. हिमालय की बर्फीली चोटियों पर भारतीय जवानों ने बहादुरी और बलिदान की मिसाल कायम की थी. அந்த ஹிமாலயாஸ்னோட இந்த ஸ்னோயி பீக்ஸ், ஸோ ஹிமாலயாஸ் அப்படின்றது ஃபுல்லாக ஒரு ஸ்னோவாலான ஒரு மவுண்டெயின் தான். அந்த ஸ்னோயி பீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களோட கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ், ஆக்சுவலாக பஹாதுரி அண்ட் பலிதான். பஹாதுரி அப்படின்னா கரேஜ், பலிதான்னா சாக்ரிஃபைஸ். ஸோ ஒரு கரேஜும் சரி, அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்ந்திருக்காங்க.
भारतीय सेना के वीर जवानों ने अपने प्राणों का बलिदान देकर भारत के सम्मान की रक्षा की थी. ஸோ பாரதிய சேனாக்கே வீர், அதாவது நம்ம பிரேவான இந்தியன் சோல்ஜர்ஸ் தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அப்படியே பிராணோனா தன்னுடைய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நம்மளுடைய தேசத்தினுடைய அந்த ரெஸ்பெக்டை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாதுகாத்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. சம்மான் கி ரக்ஷா, சம்மான் மீன்ஸ் ரெஸ்பெக்ட், ரக்ஷா அப்படின்னா ப்ரொடெக்டிங், அது பாதுகாத்திருக்காங்க. ஓகே, இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். एंड थर्ड क्वेश्चन, इस गीत में धरती को दुल्हन क्यों कहा गया है? ஆக்சுவலாக இந்த பாடலில் வந்து தர்த்தி அப்படின்னா எர்த்து, அதான் நம்ம லேண்டை வந்து ஏன் துல்ஹன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துல்ஹன் அப்படின்னா யாருன்னா பிரைடு. ஓகே, துல்ஹன் அப்படின்னா பிரைடு, நமக்கு தெரியும்ல, பிரைடு அப்படின்னா கல்யாண பொண்ணு. ஏன் வந்து லேண்டை போயிட்டு ஒரு பிரைடோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. गीत में धरती को दुल्हन इसलिए कहा गया है. இந்த போயமில் வந்து லேண்டை வந்து பிரைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா क्योंकि 1962 के युद्ध में भारतीय सैनिकों के बलिदानों से उनके रक्त से धरती लाल हो गई थी. ஏன் அப்படின்னா 1962 நடந்த அந்த யுத்தத்தில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட பிளட்டு எல்லாமே அந்த லேண்டு ஃபுல்லாகவே அவங்க பிளட்டுனால நிறைஞ்சு ரெட் ஆகிடுச்சான், லால் ஹோகை. ஸோ அந்த தர்த்தி நம்ம லேண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறமாக மாறிடுச்சு. மானோ தர்த்தி நே கிசி துல்ஹன் கி பாத்தி லால் போஷாக் பஹன்லி ஹோ. அதாவது அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த நம்மளோட அந்த பூமி வந்து சிகப்பு கலரில் ஒரு உடை எடுத்து மாட்டிட்டா எப்படி இருக்கும், ஒரு பிரைடு வந்து எப்படி ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக தன்னை அலங்கரிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த எர்த் வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் வியர் பண்ண மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட்டாக இருந்திருக்கு. அதனால தான் லேண்டை வந்து அந்த பிரைட்னோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அர்த்தார்த் பாரதிய சைனிकों के रक्त से पूरी युद्ध भूमि लाल हो गई थी. அதாவது அர்த்தார்த் அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த என்டையர் பேட்டில் ஃபீல்டுமே வந்து அவங்க இந்தியன் சோல்ஜர்ஸ்னோட பிளட்டுனால் நிறைஞ்சு ரெட் கலர் ஆகிடுச்சான். அதனால தான் லேண்டை வந்து பிரைடோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. யுத்த பூமி அப்படின்னா பேட்டில் ஃபீல்டு. நான் சொல்கிறதும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டேர்ம்ஸ்க்கு மீனிங் தெரியலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அந்த டேர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ओके, नेक्स्ट फोर्थ प्रश्न है, गीत में ऐसी क्या खास बात होती है कि वे जीवन भर याद रह जाते हैं? एक्चुअलाக அந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லெசனில் வரக்கூடிய அந்த பாடலில் அப்படி என்ன வரிகள் இருக்கா, அப்படி என்ன உண்மையான விஷயம் அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஆன்சர் ஜீவன் பர் யாத் ரஹ் ஜானே வாலி கீதோமே. ஓகே, ஸோ ஜீவன் பர் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் ஒரு பாட்டு கேட்குறோம், அந்த பாட்டு வந்து நமக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்குது அப்படின்னா அது ரெண்டே விஷயத்தினால தான் அப்படி இருக்கும். ஒன்று அதனோட அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு பிடிச்சிருக்கும், இல்லை மியூசிக். அந்த லாங்குவேஜ்னால் அதில் சொல்கிற அந்த விஷயம் என்ன லாங்குவேஜில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. ரெண்டாவது அதனோட மியூசிக். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. जीवन भर याद रह जाने वाले गीतों में हृदय का स्पर्श करने वाली भाषा. ஸோ ஹிருதய கா ஸ்பர்ஷ் அப்படின்னா ஒரு நம்ம இதயத்து, அது ஆக்சுவலாக நம்ம ஹார்ட் டச்சிங் சொல்லுவோம்ல. ஐயோ இந்த பாட்டை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த ஹார்ட் டச்சிங்காக இருக்கிற लैंग्वेज करने वाली भाषा ஒன்று लैंग्वेज और संगति का अद्भुत तालमेल होता है. அதுக்கப்புறம் संगति இல்லை संगीत का अद्भुत तालमेल होता है. संगीत அப்படின்னா மியூசிக், அந்த மியூசிக்கினுடைய அந்த தால்மேல் அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பயன்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த இசைகள் எல்லாமே. ஸோ அந்த blend ஆஃப் மியூசிக் அப்படின்றது தான். जो व्यक्ति के अंतर्मन में स्वतः ही प्रवेश कर जाता है. ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராகவே நம்ம மனசில் வந்து ஒரு பர்சனோட மனசில் ரொம்ப டீப்பாக வந்து ஒரு நல்ல எமோஷன் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோ வியக்திக்கே, ஸோ அந்த பர்சனுடைய அந்தர்மன்மை, ஸோ டீப்பாகவே அவனோட ரியலாகவே அவன் மனசை வந்து அந்த பாடல் வந்து ரொம்ப டச் பண்ணியிருக்கோம்.
गीतों के बोल सरल भाषा व प्रभावशाली शैली में होना चाहिए. ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலோட அந்த மொழி ஓகே சரல் பாஷா. ஸோ அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி சிம்பிளாக இருக்கணும். பிரபாவ்ஷாலி அப்படின்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டைல்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ताकि वह व्यक्ति की ज़ुबान पर आसानी से चढ़ सके. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா தாக்கி அப்படின்னா ஸோ தட் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒருத்தவங்களுக்குள்ள அந்த பாடல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். அவங்க பாடவும் செய்வாங்க. அந்த பாடல் எப்பயும் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. इन गीतों का विषय जीवन के मर्मस्पर्शी पहलुओं से जुड़ा होना चाहिए. அது மட்டும் இல்லாமல் அந்த பாடலில் இருக்க சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னலாகவும் சரி ஒரு மீனிங்ஃபுல் ஆஸ்பெக்ட்லேயுமே நம்ம லைஃப்னோட கனெக்டாக இருக்கணும். ரெண்டே விஷயந்தான். ஒரு பாடல் நமக்கு பிடிக்குதுன்னா அதில் இருக்க லாங்குவேஜு, அதுக்கப்புறம் மியூசிக், அதையும் தாண்டி அது நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம லைஃப்பில் இருக்க சில விஷயங்கள் அந்த பாடலில் வந்து பாடலாக ஒரு பாடல் வரிகளாக இருக்கும்பொழுது அந்த பாட்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஐசி கீத் ஹிருதய் கி கஹராயோமே சமா ஜாதே ஹே. ஸோ இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஹிருதய்க்கு கஹராயோமேனா நம்மளோட மனசில் ஆழமான மனசில் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. इन गीतों के सुर लहरियाँ मन और मस्तिष्क को सकारात्मक में भर देती है. ஸோ இந்த பாடலினுடைய அந்த டியூனாக இருக்கட்டும், அந்த ரிதமாக இருக்கட்டும், ஸோ சுர் லஹரியா அப்படின்னா டியூன் அண்டு ரிதம். ஸோ நம்மளோட மைண்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாசிட்டிவிட்டி, இந்த பாசிட்டிவ் வைபோடு நம்மளை வந்து ஆக்ட் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. और यही कारण है कि ऐसे गीत जीवन भर याद रह जाते हैं. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான பாடல்கள் நமக்கு நம்ம லைஃப் லாங் நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு இந்த பாடல்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4th கொஷின் வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. அது 4th கொஷின் ஒன்றுமே இல்லை. ஒரு பாடல் அது வந்து அந்த பாடலில் என்ன ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா லைஃப் லாங் அது வந்து நம்மளோட ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. இதில் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து அந்த பாடலினுடைய மியூசிக், ரெண்டாவது அதனோட அந்த ஈஸி லாங்குவேஜ், அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த மெசேஜ் வந்து எமோஷ்னலாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் நம்மளோட லைஃப் ஆஸ்பெக்டோடு அது கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாடல் வந்து வாழ்க்கை முழுக்க நமக்கு வந்து ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு நான் மீனிங் சொல்கிறேன், தெரியலன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹிருதய் அப்படின்னா ஹார்ட்டு, சங்கீத் அப்படின்னா மியூசிக்கு, அப்புறம் இது இருக்கு இல்லையா மர்மஸ்பர்ஷி அப்படின்னா எமோஷ்னலி டச்சிங், அப்புறம் சகாராத்மக் அப்படின்னா பாசிட்டிவிட்டி, அப்புறம் ஜீவன் பர் அப்படின்னா இதில் அப்பப்போ அந்த ஜீவன் பர் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குது. அது ஒன்றும் இல்லை, லைஃப் லாங். ஓகே சரி ஓகே. நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த 4 கொஷின்ஸ் டீச் பண்ணியிருக்கேன். இதில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக என்ன கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி அகாடமியை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.